எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஐஷு வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மரவள்ளி கிழங்குல சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது செய்யறதுமே ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் 3 மெத்தட்ல இதை எப்படி ஃப்ரை பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மாதிரி பெரிய மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா தோல் சீவி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த கிழங்கு கட் பண்ணுறதுக்கு இந்த சிப்ஸ் கட்டர் தான் எடுத்துருக்கிறேன். இதில் கட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்ககிட்ட இது இல்லாட்டி எல்லாரும் வீட்லேயுமே இந்த கிரேட்டர் இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி சின்னதாக மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சிப்ஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம மரவள்ளி கிழங்கை அந்த சிப்ஸை சிப்ஸ் கட்டரில் வச்சு கட் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரியும் கொஞ்சம் கட் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மெத்தட். இந்த மாதிரியும் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். இப்படி நீங்கள் நீளமாக கட் பண்ணி பொரிக்கிறப்ப இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறப்ப. இப்படி உங்களுக்கு எவ்வளோ மரவள்ளி கிழங்குல சிப்ஸ் தேவையோ அந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு விதமாக நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும் அதான் கூட பரவாயில்ல. பாருங்கள், நான் அந்த சிப்ஸ் கட்டரில் கட் பண்ண அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது அது, அப்புறம் நீளமாக கட் பண்ணது, அப்புறம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணது, எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம சிப்ஸ் கட்டரில் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த மரவள்ளி கிழங்கு எல்லாமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதால் சீக்கிரமாக கலர் மாதிரி கரிஞ்சிட பார்க்கும். அதால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அந்த மரவள்ளி கிழங்கெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி நல்ல கோல்டன் ப்ரௌனில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் சிப்ஸ் எல்லாம் ரெடி ஆகிருச்சு. நீங்கள் இப்போ எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அதே எண்ணெயில் நம்ம பெருசாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கிழங்கு, அதை சேர்த்துடலாம். இது சேர்க்குறப்ப ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா மேலே சீக்கிரமாக கிறிஸ்பி ஆயிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதெல்லாம் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சாப்பிட்றப்போ மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதுவுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா கோல்டு கலராக இருக்குது இல்லையா, இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். நம்ம வெளியில் எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. சிப்ஸ் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வைக்கிற தட்டில் அதில் ஒரு பேப்பர்ஸ் போட்டுக்கோங்க. பேப்பர் சரி, டிஷ்யூ சரி, எது சரி சேர்த்துக்கோங்க. அப்போ அதில் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க ஆயில் எல்லாம் அந்த பேப்பருக்கு வந்துடும். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, உப்பு, மிளகு, மிளகாய் பொடி அது 3மே நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சிப்ஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதில் நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிழங்குகளை சேர்த்ததுக்கப்புறம் அதை ஸ்டவ்வை சிம்மில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இதை 3மே ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ பாருங்கள் எதுவுமே நல்லா ஃப்ரை ஆகிருச்சு. இப்போ இதையுமே நம்ம எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிப்ஸில் எல்லாத்துலேயுமே நம்ம சூடாக இருக்கிறப்பவே தேவையான அளவு உப்பு, மிளகு, மிளகாய் பொடி அது மூணுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சூட்டோடையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த சூடான அந்த எண்ணெய் லைட்டாக அதில் ஒட்டி இருக்கும் இல்லையா, அதில் வந்து அந்த உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிப்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வீட்டிலேயே நம்ம செய்யலாம். இந்த சிப்ஸை நம்ம சோஸோட டிப் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப டேஸ்டான மரவள்ளி கிழங்குல சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.